ஆறுதல் கிடைக்கும் ஒரே இடம் பனையூர் பங்களா. ஆறுதல் கிடைக்கும் ஒரே இடம் பனையூர் பங்களா. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. உடனே வாருங்கள், ஆறுதலை பெற்று செல்லுங்கள். பழைய கிழிஞ்ச புடவைங்க, பழைய கிழிஞ்ச அங்க வஸ்திரங்க, பழைய கிழிஞ்ச பட்டு புடவைங்க எதுவும் 4-3 கிழிஞ்சிருக்கான்னு பயப்படப்படாதீங்க. எங்க கிட்ட வாங்க, நல்ல முறையில் ஆறுதல் கொடுப்போம், வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. தேன் சப்போட்டா, இனிப்பு சப்போட்டா, பால் சப்போட்டா 100 ரூபாய்க்கு விற்கிதா, கவலைப்படாதீங்க. எங்கிட்ட வாங்க, ஆறுதல் கொடுக்குறோம். அந்த மன வேதனையோட எல்லாம் போகினதுக்கு அப்புறமா நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். வாங்கம்மா. நீ கொஞ்ச நேரம் பேசுங்க, வாய் வலிக்குது. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, பனையூருக்கு வாங்க. உங்களுக்கு ஆறுதல் வேணுமா, பனையூருக்கு வாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, பனையூருக்கு வாங்க, நாங்க இருக்கோம். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்க வாங்கம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா இந்த மாதிரி கூவி கூவிக்கிறது. சரி, நீங்க என்ன பண்றீங்க, நேரம் ரோட்டுக்கு போங்க. யாராவது 2 பேர் இருப்பானுங்க, கூப்பிட்டு வந்துடுவா. புஷ்டம் நான் நிக்கிறேன். தம்பி புஷ்டாங்க, தம்பி வாடா. தம்பி 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 தம்பி, என்னப்பா பண்றீங்க? துப்புரவு போராட்டம் நடந்திருக்குண்ணா. துப்புரவு பண்ணி போராட்டமா? சரி, வரியா? வந்துரியா? எங்க வரியா? இல்லண்ணா, பாப்பா பாப்பா, தலைவர் போறா, தலைவர் ஆறுதல் கொடுக்குறாரு, காத்து நிற்கிறாருப்பா. பாப்பா வந்துட்டு போயிருப்பா, நைட்டா வந்து போயிருப்பா. போராட்டம் கேப் வச்சு தரேன்ப்பா. வந்தனா உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாரு, உங்க கண்ணு தொடச்சு விடுவாருப்பா. வாப்பா. இல்ல பரவாயில்ல, பாப்பா கொஞ்ச நேரம்ப்பா, வந்துருப்பா. ஆறுதல் மட்டும் வாங்கி போயிரு, ஆறுதல் மட்டும், ஆறுதல் மட்டும். தம்பி தம்பி, என்னப்பா என்னாச்சு? ஒரே மலையில தண்ணி வந்துச்சு. ஆமா ஆமா, வெள்ளம் வந்துச்சு. ஆமா, வெள்ளம் வந்துருச்சு. சரி, வரியா? போமா. எங்க? சும்மா வாங்க. சும்மா சும்மா வா. சும்மா எங்க? வீட்டுல தண்ணி வந்துருச்சு, எல்லாம் அது ஓரமா இருக்கட்டும். தலைவர் நிக்கிறாரு, பணியூர் போயிட்டு நம்ம ஆறுதல் மட்டும் வாங்கிட்டு வந்துரு. யாரு? நம்ம தலைவர் தான். அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? உங்க தண்ணி இங்க தண்ணி, அவர் சாப்பிடாம உங்க கண்ணுல சுருங்கி போய் கிடக்கு. ஊருக்கு என்ன சுருங்கி போயிரு? பாப்பா ஆறுதல் மட்டும் வாங்கி போயிருப்பா. ஆறுதல் மட்டும் வாப்பா. ஒரு நிமிஷம் பா, போப்பா. ஆறுதல் மட்டும் வாங்கப்பா. போப்பா போப்பா. தலைவரே 2 பேரு. பாப்பா பாப்பா. என்ன முடிஞ்சா? போ போ பா பா. தம்பி கரூர்ல சம்பவம் கூட்டு வந்து சீக்கிரமா கூட்டாங்க. வரவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் குறைபாடு இருக்கக்கூடாது, பார்த்து கூட்டு. தம்பி, நீங்க அந்த கரூர் தான் தலைவர் பார்க்க போகுமா? 20 லட்சம் கொடுத்தாரு. 20 லட்சம் தலைவர் பார்க்க நேரில் போகுமா? நேரில் போய் தான் ஆகணும். போமா போமா பாப்பா, போமா. அப்படி சரி, இப்படி நாங்கள் பார்த்துக்குறோம். பஸ்லேயே போயிட்டு வந்துடுவோம். சென்னை தான், மாமல்லபுரம். தம்பி என்ன பாத்தியாடுற? ஒரு 5 ரூபா கீழே விழுந்துச்சுன்னா எங்க போச்சுன்னு தெரியலையே. 5 ரூபா தானே? பரியப்பா, அங்க வரைக்கும் போயிட்டு வந்துருவோமா? எங்க ஆறுதல் வாங்கிட்டு வருவோம். நானே 5 ரூபாய் காரணம் தேடிக்கிட்டு இருக்கேன். அங்க வாப்பா, 5 ரூபா கொடுப்பாருப்பா. 5 ரூபா தருவாங்களா? 5 ரூபா தருவாங்க. வா, சரியா? நம்ம ஆறுதல் வாங்கிட்டு உடனே போயிடலாம். வா. சரி, அடுத்த 2 பேர் கரூர். கரூர் போட்டா போட்டா. சரி, பார்த்து போங்க. என்ன பார்த்து போங்க. முக்கியமான பிரச்சனை. பாப்பா கரூர் கரூர் 5 ரூபா தொலைச்சிட்டான். 5 ரூபா கொடுங்க. 5 ரூபாயா? 5 ரூபா திறந்தா கூட்டு வந்தாரு. இந்த 5 ரூபா தொலைச்சி தேடிட்டு இருந்தா அதான் ஆறுதல் தருவாங்கன்னு கூட்டு வந்தேன். போட்டா போட்டா. தம்பி, இந்த போட்டா வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது வெளில. சரி சரி, அந்த 5 ரூபாய் அந்த கணக்கில் எழுதிக்கணும். சரி தலைவரே, நீங்க கஞ்சன் தானே? சரி, வரட்டுமா? எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை தலைவரே. நம்ம கட்சி இந்த கரூர் ஸ்டாம்புக்கு அப்புறம் நல்ல சூப்பரா வளரணுங்கிறதுக்காக ஒரு பையன் ஏதோ 12 கோரிக்கை வச்சு எடுத்துன்னு வந்துக்கிறான். அப்படியா? ஆமா ஆமா, நல்லா எடுத்துன்னு வந்துக்கிறேன். நான் தலைவராட்ட தான் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறான் தலைவரே. நல்ல விஷயமா தான், யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம். அப்படியா? எடுத்துருவோம். சரி, கூப்பிட்டு படிச்சிருவோமா? தம்பி வாடா, வாடங்க. தலைவரான என்னடா கட்சி வளர்க்க போற? என்ன பாயிண்ட்? எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே. படிக்கவா? படிச்சு கரெக்டா சொல்லுவீங்களா? நான் படிக்க தலைவர். சரி. புஷி ஆனந்த் வயரை கட் பண்ண வேண்டும். இது ஒண்ணுதானே உங்களுக்கு, மத்ததெல்லாம் இருக்காது உங்களுக்கு. ஜான் ஆரோக்கியசாமியை துரத்தப்பட வேண்டும். ஆட தங்கமே இவன் தலைவரை நமக்கு அடுத்துமா? இவனை தூக்கி பொதுச்செயலாளர் உட்காருங்க. என்னமா யோசிச்சுக்கிறான் பாருங்க. அடுத்து
மாவட்ட செயலாளர்கள் தலைவர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும். அப்ப என் கூட யாரும் தொடர்பு இல்லையே இப்போ. இல்ல மாவட்ட செயலாளர் தலைவர் தனித்தனியா இருக்கிறானுவோம், அது ஒண்ணு சேர்த்துருவான். ஈசிஆர் சரவணன் தரிசனம் செய்ய புதிதாக கோவில் கட்டப்பட வேண்டும். ஆமா தலைவரே, எனக்கே பாத பூஜை நடத்தினாங்க. அப்ப இப்ப கட்சி ஆபீஸ் அது அவர் ஆபீஸா இல்ல வேற ஏதாவது மாத்தி கொடுத்துருவோம் நம்ம. நல்ல பாயிண்டா. மக்களின் பிரச்சனைக்கு ஏற்றவாறு 3 முதல் 2 மணி நேரத்திற்குள் குறைந்தபட்ச அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் கொடுக்க வேண்டும். ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் ஏதாவது அறிக்கை ஏதாவது சொல்றான், பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். நீங்களா என் பேர் இல்ல, நான் ஏன் கொடுக்கணும்? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் தானே, அது பிரச்சனை இல்லை. எப்பவுமே சேஃப் ஜோனு தான். கரூர்ல கூட பேர் மாட்டல. ஏய் கெத்தியா நீங்க. சரி, அரசு தரப்பு மீடியாக்கள் பரப்பும் அவதூறுகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்களை வைத்து செருப்பால் அடிக்க வேண்டும். அதுக்கு இவங்க முதல்ல அரசியலா இருக்கணுமே. அது இல்லையே நம்ம கஷ்டம். இது எந்த வேணா அச்சிரு, இதை வேண்டாம் பாயிண்ட் வேணாம் அச்சிரு. நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இல்ல. மாவட்ட செயலாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை புஷி ஆனந்த் அல்லாத ஒரு குழுவை ஏற்பாடு செய்து கொடுக்க விடு. என்ன நான் இல்லாத குழுங்கிறான்? விடுங்கண்ணா, இப்ப மட்டும் இருக்காண்ணா விடுங்க. ஆமா, பிரச்சனை இல்லாம தான் பண்றாங்க, சும்மா பேருக்குறா இருக்கு. சரி போ வச்சுக்கப்பா. அடுத்து, தலைவர் தனது ட்விட்டர் ஐடியை தானே பயன்படுத்த வேண்டும். அப்ப நீங்க யூஸ் பண்றதே இல்லையா உங்க ஐடிய? எனக்கு ட்வீட்லாம் போட தெரியாது தலைவரே. இது தெரியாம நிறைய பேர் அண்ணா அண்ணான்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானுங்க. அவ்வளவு லூசா பாவனுங்க. எனக்கு பண்ண தெரியாதுண்ணா. அந்த நம்ம கூட இருக்காரு ஜெகதீஷ், ஆமா அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா ஏற்கனவே ஒரு மேடையிலேயே நான் தான் போட சொன்னேன். அதுக்காக தான் இந்த பாயிண்ட் வச்சுக்கிறேன். சரி சரி சரி. அறிக்கை சம்பந்தப்பட்ட பேப்பர் வேலைகளை செய்து தர அனுபவம் வாய்ந்த ஒரு குழுவும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சர்க்குலேட் செய்யும் வேலையை மட்டுமே புஷி ஆனந்திற்கு வழங்க வேண்டும். நான் என்ன பியூனாடா? நான் பியூனா? நான் எடுபடியா அந்த கட்சிக்குள்ள? நான் கேவலமான ஜென்மமா? என்ன என்ன அப்படிதானே இருக்கீங்க, ஆனா நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. ஆமா ஆமா, ஏன்னா இவரு மாநாட்டிலேயே அதெல்லாம் வச்சுக்கினே அப்படின்னாரு. சரி எனக்கு விடுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் 3-4 பேரிடம் ஆலோசனை கேட்டு இறுதி முடிவை தலைவரே எடுக்க வேண்டும். லூசி ஏற்கனவே அவர் அப்படித்தான் கேட்கிறாரு. ஜானு சீட்டியாரு அது 3 பேர் கேட்டுதானே எடுக்கிறாரு. இப்ப மட்டும் என்ன சுயமாவா எடுக்கிறாரு? கேட்டு எடுக்கிறாரு, அவங்க சொல்றது செய்யறாரு. பாயிண்ட் தலைவரே, சரியான பாயிண்ட், அடிச்சுக்கவே முடியாது. செம்ம பாயிண்ட், மனசாட்சிக்கு உட்பட்டுன்னு வர பிராக்கெட் வேற. இதுல அடுத்த திட்டம் என்னவென்று தினசரி சிடிஆர் பத்திரிகையாளரிடம் அப்டேட் செய்ய வேண்டும். அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. எந்த திசையில் ஓடிக்கிருக்காரே தெரியாது. தம்பி இதே அடிச்சிரு வேண்டாம். சரியா? அடுத்த 6 மாதங்கள் சந்திப்பை தவிர்த்து எஞ்சிய நேரங்களில் தலைவர் பனையூர் அலுவலகத்திலேயே தங்கும் வசதியை ஏற்பாடு செய்ய வேண்டும். அது கஷ்டம். ஏன்னா பட்டினவாக்கம் வீடுன்னு வச்சுக்கலாம். பாலவாக்கம்ல இருக்க முடியாது, பட்டினவாக்கம் அப்படி வேணா மாத்திக்கலாம். இது கஷ்டம். இதை நான் டெலிட் பண்றேன். அடுத்து புலம்பி இருக்காங்க. இதுதானே என்னோட மொத்த வைத்தறிச்சலும் கொட்டியிருக்கேன். இதை மட்டும் படிச்சு சொல்லிருந்தேன். எனக்கு இருக்கும் குறைந்தபட்ச அரசியல் புரிதலை வைத்து இதை எழுதியிருக்கிறேன். எப்படியும் படிக்க மாட்டீங்க அப்படின்னு டிவிக்கு உங்களை டேக் பண்ணியிருக்கான். என்ன பண்றது தெரியல. இதுக்கு மேல தப்பு பண்றீங்க. நீங்க நினைச்சா சரி பண்ணலாம், முடியாதரா. உங்களுக்காக நாங்க இருக்கோம், நீங்க இருந்தே ஆகணும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு வரப்போறது இல்லை. வந்து வராது, எதுவும் மாறப்போறது இல்லை என்பதே யதார்த்தம். தம்பி, இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து கட்சிக்கு அறிவுரை சொல்றாலும் நீங்க வளர்ந்துட்டீங்களா? ஏதாவது ஒரு போட்டோ அனுப்புவோம், அதை போய் வைரல் பண்ணு. போ தம்பி, நீ கிளம்பு. போ போப்பா, போயிட்டு. ஆனா கொஞ்சம் பேசணும். ஆமா தம்பி தலைவரே, நம்ம கட்சிக்குள்ள நடக்குது உங்களுக்கே தெரியாது. நான் லைலா பண்ணி எனக்கு கிடைத்த தகவல்னு போடுறாப்ல. அப்ப யாருக்குதான் உண்மை தெரியும் நம்ம கட்சியை பத்தி? சரி வாங்க, சரி போ.